தரணி குழுவில் பல்வேறு துறைகளில் இருந்து வந்த 6 இந்திய கடற்படை பெண் அதிகாரிகள் இருந்தார்கள். இவர்கள் நாவிகா சாகர் பரிக்ரம் என்ற உலக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்கள். இந்த குழுவின் தலைவராக லெப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி இருந்தார். அவர் ஒரு முடிவை எடுக்க நேரம் எடுத்துக்கொள்வார். ஆனால் எடுத்த முடிவு குழுவின் முடிவாகவே மாறும். அவர் ஒரு சிறந்த தலைவர். லெப்டினன்ட் கமாண்டர் பிரதிபா ஜம்வால் மிகவும் சுறுசுறுப்பானவர், செகண்ட் இன் கமாண்ட் மாதிரி. லெப்டினன்ட் கமாண்டர் ஐஸ்வர்யா போடாபதி அணியை ஒன்றாக இணைத்து வைத்தவர். லெப்டினன்ட் கமாண்டர் ஸ்வாதி பத்ரப்பள்ளி இல்லாம இந்த குழு இயங்கவே முடியாது. லெப்டினன்ட் கமாண்டர் விஜயா மனதளவில் ரொம்ப வலிமையானவர். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார். லெப்டினன்ட் பாயல் யாருக்கும் தேவையான சப்போர்ட் உடனே கொடுப்பவர். ஒரு அணியாக இதுவரை யாரும் சாதிக்காததை இவர்கள் சாதித்தார்கள். இந்த உலக சுற்றுப்பயண யோசனையை வைஸ் அட்மிரல் மனோகர் ராவத் உருவாக்கினார். இப்படிப்பட்ட ஒரு பயணத்துக்கு சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. ஒரே துறைமுகத்தில் ஆரம்பித்து அதே இடத்திலேயே முடிக்கணும். அதனால நாங்க கோவாவிலிருந்து ஆரம்பித்து உலகை சுற்றி மீண்டும் கோவாவுக்கே திரும்பினோம். 2017 செப்டம்பர் 10 அன்று இந்த பயணம் தொடங்கியது. மொத்தம் 4 பிளான் ஸ்டாப்ஸ், அதோடு மாரிஷியஸ்ல ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப் கூட இருந்தது. முதல் கட்டம் சுமார் 5400 நாட்டிக்கல் மைல்ஸ், கோவாவிலிருந்து ஆஸ்திரேலியாவின் ஃப்ரீமேண்டல் வரை பயணம். அதை கடக்க 42 நாட்கள் எடுத்தது. அதுவும் ஈஸ்ட் டிரெக்ஷன்ல நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பயணம் பண்ணோம். ஒவ்வொரு கட்டமும் வெதர் காரணமாக சேலஞ்சா இருந்தது. முதல் கட்டத்திலேயே தண்ணீர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஆரோ பிளான்ட் வேலை செய்யல. அதனால ரெயின் வாட்டர் சேகரிச்சு யூஸ் பண்ணலும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ரிசோர்சஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் என்று கற்றுக் கொடுத்தது. ஆஸ்திரேலியாவிலிருந்து லிட்டில்டன் வரை 25 நாட்கள் எடுத்தது. இந்த முறை விண்ட் ஃபேவரபிளா இருந்தது. அதனால நல்ல ஸ்பீட்ல வந்தோம். அங்க சேர்ந்ததும் ஹாஃப் ஜர்னி முடிஞ்சு போச்சுன்னு ஃபீல் வந்தது. அடுத்த கட்டம் சவுத் பசிபிக், மிக நீளமானதும் டஃபஸ்டா இருந்தது. அது மிகவும் ஆபத்தான பகுதி. 150 km/h ஸ்பீட் விண்ட், 9 துப்பா 10 மீட்டர் வேவ்ஸ். அது ஒரு 3 மாடி பில்டிங் ஹைட் மாதிரி. அது கடினமா இருந்தாலும் நம்மால முடியும்னு நம்பிக்கை கொடுத்தது. கோல்ட், ஹெயில் ஸ்டார்ம், 20 மணி நேரம் தொடர்ந்து போராடினோம். அப்பதான் டீம் ஒர்க் எவ்வளவு முக்கியம் என்று புரிந்தது. 25 நாட்களுக்கு பிறகு கேப் டவுன் அடைந்தோம். அது செலிப்ரேஷன் மாதிரி இருந்தது. ஏன்னா அடுத்தது ஹோம் ஸ்ட்ரெச். நாம் வீட்டு திரும்புறோம்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். 254 நாட்களுக்கு பிறகு ஃபேமிலியை பார்க்க போறோம். இந்தியால எல்லாரும் எங்களுக்காக காத்திருந்தார்கள். ஆனா மொரிஷியஸ் அருகே ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. ஸ்டியரிங் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. 12 மணி நேரம் சீல கண்ட்ரோல் இல்லாம இருந்தோம். பின்னாடி டெம்பரரியா ஃபிக்ஸ் பண்ணி போர்ட்டுக்கு சென்றோம். அங்க ரிப்பேர் பண்ணி மீண்டும் ஜர்னி கண்டினியூ பண்ணோம். 2018 மே 21 INS மண்டோவிக்கு திரும்பி வந்தோம்.
Swati ma'am, what are you up to? Here. So while coming back home, we all were really excited that the emergency en route close to Mauritius, our steering gear gave up. We were stranded in the middle of the ocean for almost 12 hours. Imagine a car without a steering. After temporary repairs of the steering system, we managed to steer the boat slowly and steadily towards the nearest port, which was Mauritius. So there we carried out our necessary repairs and headed back home. On 21st of May 2018, we arrived back in our home port here in INS Mandovi. Any father would feel very proud of their own children. I think the Navy, being the father, feels extremely proud of what these 6 women naval officers have accomplished. They have etched their names in history. Around the world in 254 days, that has been the remarkable journey by 6 naval officers of the Indian Navy who circumnavigated the globe in around 8 months. Joining me right now are 6 naval officers who went ahead, broke all barriers, and in fact made this country proud by daring to dream big. It is my honor to introduce you these 6 brave officers of the Indian Navy who went ahead and circumnavigated the globe. Joining me right now on the special broadcast, Lieutenant Commander Vartika Joshi, who's the skipper who led this entire expedition. Also along with me, her entire crew of naval officers, including Lieutenant Commander Pratibha Jamwal, Lieutenant Commander Swati P. To my right, I have Lieutenant Commander Ishwarya, Lieutenant Vijaya, and Lieutenant Payal Gupta. Thank you so much for joining us on the special broadcast. Let me start by talking. இந்த பணியை தொடங்கும் முன்னாடி உங்களுக்கு செயில் போட் பற்றி எவ்வளவு தெரியும்? இன்ற கடல்ல யாருக்கும் செயில் போட் பற்றியும் ஓஷன் கோயிங் போட் பற்றியும் முன்னாடி எந்த அனுபவமும் இல்ல. யாரும் இதுக்கு முன்னாடி செயில் பண்ணியதே இல்ல. அதுவும் அந்த நேரத்துல பெண்கள் ஆபீசர்ஸ்க்கு காம்பேட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல கூட என்ட்ரி கிடையாது. ஆரம்பத்துல போட்ட கடலுக்கு எடுத்து போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா 3 வருட ட்ரெய்னிங் மூலம் நாங்கள் படிப்படியாக அதை கற்றுக்கிட்டோம். இந்த எக்ஸ்பிடிஷனுக்கு முன்னாடி நீங்க எடுத்த ட்ரெய்னிங் பற்றி சொல்ல முடியுமா? முதல்ல நாங்க நேவிகேஷன், கம்யூனிகேஷன், வெதர் ப்ரெடிக்ஷன் மாதிரி தியரிட்டிக்கல் கோர்சஸ்ல ஆரம்பிச்சோம். ஆனா கிளாஸ் ரூம்ல கற்றது சீல பிராக்டிக்கலா பண்ணுவது ரொம்பவே வேறுபட்டது. அதனால ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரெய்னிங் கொடுத்தாங்க. எப்படி ரிப்பேர் பண்ணணும், எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், வெதர் ரஃப்பா இருந்தா என்ன செய்யணும், மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா எப்படி டீல் பண்ணணும், இப்படி எல்லாமே கற்றுக்கிட்டோம். டாக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல கூட ட்ரெய்னிங் கொடுத்தாங்க. நாங்க பேசிக் செயில் ட்ரெய்னிங்க மும்பைல உள்ள INWTCலவும் கொச்சி நேவல் பேஸ்லவும் எடுத்தோம். INSV மஹடேல மாரிஷஸ்க்கும் அங்கிருந்து திரும்பியும் கேப் டவுனுக்கும் செயில் பண்ணி பிராக்டிஸ் பண்ணோம். மொத்தமா 3 வருடம் ட்ரெய்னிங் எடுத்தோம். போட் பழையதா இருந்ததுனால லீக்ஸ் இருந்தது, ரிப்பேர் பண்ண வேண்டி இருந்தது. சில நேரங்களில் வாட்டர், ஃபுட் கூட முடிஞ்சு போச்சு. அதனால இந்த ட்ரெய்னிங் நமக்கு ஃபுட், வாட்டர், எலக்ட்ரிசிட்டியை எப்படி மேனேஜ் பண்ணணும் என்று நல்லா கற்றுக் கொடுத்தது. செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருந்தது? 30 பெண்கள் அப்ளை பண்ணினாங்க. அதுல இருந்து 6 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டோம். அது நாங்க காட்டின சர்வைவல் ஸ்கில்ஸ் அடிப்படையில தான். கமாண்டர் திலீப் தாண்டே அவர்கள் நம்மை கைட் பண்ணினார். ஆனா சீல வரும் டேஞ்சர்ஸ் பற்றி கேட்டப்போ நான் கூட ஜாயின் ஆகணுமா என்று ஒரு டவுட் வந்தது. இந்த எக்ஸ்பிடிஷன் பற்றி சொல்லும்போது உங்க ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? முதல்ல
நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அவர்கள பல பேரு சிஏயே முன்னாடி பார்த்ததே இல்ல. நாங்க 4 பேரும் மவுண்டன் ஏரியாஸ்ல இருந்து வந்தவங்க. என் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சிஏ பார்த்தது நான் இன்வைட் பண்ணி அழைத்த போதான். ஆனா நாங்க சேஃபா இருக்கோம், நம்மால மேனேஜ் பண்ண முடிகிறது என்று தெரிஞ்சதும் அவர்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்கு பயமும் இருந்தது, அதே நேரத்துல சப்போர்ட்டும் இருந்தது. இந்த பயணத்துக்கான உங்கள் நோக்கம் என்ன? அதை எப்படி அடைந்தீர்கள்? இந்த பயணத்தை நான் முழு நேர்மையுடன் முடிக்கணும் என்பதுதான் என் முக்கிய நோக்கம். எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் முக்கியமல்ல, இந்த ஜேர்னி தான் முக்கியம். அதனால சர்க்கம் நேவிகேஷன் ரூல்ஸ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் என்று முடிவு பண்ணினேன். அந்த ரூல்ஸ் என்னன்னா, எந்த ஆக்சிலரி என்ஜினையும் யூஸ் பண்ணக்கூடாது, மற்றவர்களிடமிருந்து எந்த உதவியும் வாங்கக்கூடாது. இந்த பிரின்சிபலை நான் முழுமையாக பின்பற்றினேன். இந்த எக்ஸ்பெடிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க உங்களுக்கு உதவிய முக்கியமான ஒரு குணம் என்ன? காற்று இல்லாத நேரங்களில் இன்ஜினை ஆன் பண்ணி கொஞ்சம் முன்னே போயிடலாம் என்று நினைக்க நேரமாவது வந்திருக்கிறது. ஆனா உள்ளிருந்து ஒரு குரல், நீ உன்னோடே ஹானஸ்டா இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. அதனால இந்த பயணத்தை முழுக்க இன்ஜின் யூஸ் பண்ணாமல் முடிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். டீம் லீடராக நீங்கள் குழுவை எப்படி இன்வால்வ் பண்ணீர்கள்? எல்லாரும் ஒரே அளவுக்கு ட்ரைனிங் எடுத்தவங்க. ஒவ்வொருத்தருக்கும் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணும் ஸ்டைல் வேறுபட்டது. ஆனா அதுவே நல்லது. பல ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணி பெஸ்ட் சொல்யூஷனை தீர்வு பண்ண முடிந்தது. அதனால நாங்க டீமா வேலை பண்ணுவது ஈஸியா இருந்தது. சீல இருக்கும்போது டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஸ்டார்ம் நேரத்தில் 3 பேர் வாட்ச்ல இருந்தா உள்ளே இருந்த 3 பேருக்கும் ரெஸ்ட் கிடையாது. ஒருத்தர் தண்ணீர் சூடாக்குவார், இன்னொருத்தர் கிளவுஸ சூடாக்குவார். அப்படி எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம். அந்த 20 மணி நேர ஸ்டார்ம கடக்க டீம் எஃபோர்ட் தான் உதவுச்சு. நான் மட்டும் இருந்திருந்தா அது ஒரு நைட்மேரா இருந்திருக்கும். சீலிங் போது மிகவும் சேலஞ்சிங்கான அனுபவம் என்ன? காற்று அதிகமாகும் போது சீ ரொம்ப கடினமா மாறிடும். அந்த நேரங்களில் நாங்க அலர்ட்டா இருந்து என்ன நடக்கலாம் என்று முன்கூட்டியே யோசிக்கணும். சவுத் பசிபிக்ல நாங்க ஒரு பெரிய ஸ்டார்ம சந்திச்சோம். அப்போது அலைகள் 9-10 மீட்டர் உயரம், காற்று 60-70 நாட்ஸ் வேகத்துல வீசியது. இது லேண்ட்ல ஹரிக்கேன் மாதிரி தான். ஆனா சீல இது சாதாரணம் தான். ஏதாவது பிரேக் ஆனாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து சரி செய்தோம். அந்த அனுபவங்கள் நமக்கு மேலும் ஸ்ட்ரென்த் கொடுத்தது. இந்த பயணத்தில் உங்களுக்கு மிகவும் எக்ஸைட்டிங்கான மூமெண்ட்ஸ் என்ன? டாஸ்மன் சீய கடக்கும் போது சதர்ன் லைட்ஸ பார்த்தோம். அது அந்த சீசன்ல ரேர். அதுவும் சீல இருந்து பார்ப்பது இன்னும் ஸ்பெஷல். முழு வானமும் கிரீன் லைட்ல ஒளிர்ந்தது. நாங்க ஆச்சரியப்பட்டோம். பயோலூமினசன்ஸ், டால்பின்ஸ், பல சீ கிரீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஒரு முறை பெரிய ஸ்பூன் வீல பார்த்தோம். தூரத்துல இருந்து அது ஐலண்ட் மாதிரி தெரிஞ்சது. ஏதாவது புதுசா பார்த்தாலே கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். சீல இருக்கும்போது ஃப்ரீ டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணினீர்கள்? நாங்க சில ஹாபிஸ் டெவலப் பண்ணிக்கிட்டோம். கோல்கப்பா, கேக் மாதிரி டிஷஸ் போட்டோஸ் அப்லோட் பண்ணுவோம். வெதர் நல்லா இருந்தா புக்ஸ் படிப்போம், கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவோம். நான் குக்கிங், பேக்கிங் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லிமிட்டட் ரிசோர்சஸ் இருந்தாலும் க்ரூக்கு நல்ல ஃபுட் கொடுக்க ட்ரை பண்ணேன். நாங்க 6 பேர் இருந்ததால எப்போதும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மூவிஸ் பார்த்தோம், மியூசிக் கேட்டோம். ரஃப்சீல கூட பராத்தா, கேக், பிரெட், ஹல்வா, ரசகுல்லா எல்லாம் செய்தோம். ஃபெஸ்டிவல்ஸ் சீலவே செலிப்ரேட் பண்ணோம். தீபாவளி, பர்த்டேஸ், ஈக்வேட்டர் கிராஸ் பண்ணது எல்லாமே ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். இந்த பயணத்தை நிறைவேற்ற உங்களை மோட்டிவேட் பண்ணியது என்ன? முழு நாடும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் தெரிந்தது. அவர்களுக்கு பயம் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தோம். என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அதை வெளியில் காட்டாம மேனேஜ் பண்ணினோம். பின்னாடிதான் எல்லாவற்றையும் ஷேர் பண்ணலாம் என்று முடிவு பண்ணினோம். ஒரு பெண்ணாக இந்த எக்ஸ்பெடிஷனை எப்படி பார்க்கிறீர்கள்? இது நமக்கு ஒரு பெரிய பெருமை. ஆல் விமன் டீமா இருக்கிறது நாட்டுல பெண்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஆனா சீக்கு ஜெண்டர் என்று வேறுபாடு இல்லை. அது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். செயிலிங்ல ஜெண்டர் முக்கியமில்லை என்று நாங்கள் உணர்ந்தோம். ஆனா பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்க இது ஒரு நல்ல தொடக்கம். Can say at this point, 6 naval officers who circumnavigated the globe made the country proud. Their inspiration certainly will be etched in the history. More importantly, the manner in which the teamwork, the dedication and the effort that has been put by each and every naval officer has certainly said one thing, that they have dared to dream big.